ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நம்மளோட பிக் பாஸில் ரொம்பவே சூப்பராக விளையாண்டுட்டு இருக்க நம்மளோட பவித்ரா ஜனனி லாஸ்ட்டு விஜய் சேதுபதி சாரோட எபிசோடில் கைத்தட்டல் அப்படியே காது கிழிகிற அளவுக்கு இருந்துச்சு. எஸ், நம்மளோட பவித்ரா தான் இப்போ ஓட்டிங்லேயுமே அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயுமே ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே பவி வந்து டிசர்விங்கான ஒரு பர்சன் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே லாஸ்ட் எபிசோடில் அவங்களோட பொறுமை, நிதானம் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏதாவது ஒரு டைம் வரணும் இல்லையா, இவங்களோட அந்த ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த எக்கு நடந்துச்சு நம்மளோட பிக் பாஸ் வீட்டில். அதிலிருந்து பவித்ராவை வந்து இன்னுமே கூடுதலாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவ்வளோ பொறுமைசாலியா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டாக நம்ம பவி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை கடந்திருக்காங்க. அதுக்கு நம்மளோட ரித்திகா அவங்க வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ தங்கம் அப்படின்னு சொல்லி, கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஷமந்தா கிரண் அவங்களுமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் பீன் எ ஆசம் வீக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி, ஹியர் இஸ் அனதர் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி. எஸ், லாஸ்ட் டைம் வந்து கிளாப்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. அதோடு சேர்ந்து இந்த ஒரு ப்ளஸ்ஸும் அப்படின்ற மாதிரி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 1 மில்லியன் ஹார்ட்ஸ் வந்து என்டர்ட் ஆகிருக்காங்க இன்ஸ்டாவில். மோர் இன் ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. கவுண்டிங் ஸ்டார்ஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரீசெண்டாக சமந்தாவை பற்றி அவங்க பவி வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பிக் பாஸில் சொல்லும்போது கூட, என்னோடய எல்லா திங்ஸையும் எடுத்துக்கொடின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகப்படியான